இந்த மாதிரிலாம் ஆட்டோவில் லோடு ஏற்றுனீங்கன்னா லோடு வண்டியில் லோடு ஏற்றுறவன் என்ன பண்ணுவான்? அவர் பாருங்களேன், பைப்பு வெளியே இருக்குது. இல்லை லோடு வண்டி அதுக்குன்னு போட்டு ஓட்டுறாங்களே, நீ பேசஞ்சர் ஏற்றுறதுன்னு வண்டி போட்டிருக்க, பேசஞ்சர் ஏற்ற வேண்டியதானே, எதுக்கு லோடு ஏற்றுற? அதாவது அந்தந்த வண்டி அந்தந்ததுக்கு பர்மிட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் எல்லை மீறுகிறீங்க? இந்த வண்டி பாருங்கள், பின்னாடி ஓப்பனில் இருக்குது, வண்டி நம்பர் பாருங்கள், TN03AM. ஆட்டோவுக்கு உள்ள சென்ட்ரா ஃபுல்லாக லோடு. அது என்ன லோடோ தெரில, இது பார்த்தா எலக்ட்ரிக்கல் பைப் மாதிரி இருக்குது. லோடு வண்டியில் அதுக்குன்னு தனியாக பர்மிட் போட்டு ஓட்டுறாங்க. நீ பேசஞ்சர் ஏற்றுறீங்க, தயவு செய்து இந்த வண்டி மாதிரி மீது நடவடிக்கை எடுக்கணும். ஒரு லோடு ஏற்றலாம், சின்னதாக 2 பெட்டி பாக்ஸ்லாம் ஏற்றிட்டு உள்ளே வச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது வந்து அவருக்கு கண்ணாடி ஓட்டுற வண்டி இடத்துல அந்த பைப்பு நிற்கிது. தயவு செய்து அது பாருங்க, அந்த வண்டிக்கிட்ட பைப்பு எங்கே நிற்கிது பாருங்க, கண்ணாடி கிட்ட. அவர் உட்காந்து ஓட்ட முடியாமல் ஏன் இப்படியெல்லாம் அடுத்தவன் பொழப்பை கெடுக்குறீங்க?